வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்டோரி டிராப்ஸ். நான் உங்கள் யாஜு. இன்னைக்கு நம்ம ஸ்டோரி டிராப்ஸ் சேனல்ல கரு கதையோட பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த கதையோட பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கலன்னா அந்த வீடியோவை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் இந்த கதையை உங்களால முழுமையா புரிஞ்சுக்க முடியும். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். கண்களை மூடுங்கள், இக்கதைக்கு உங்கள் கற்பனைகள் உயிர் கொடுங்கள். அத்தியாயம் 5. अंकल 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 तिलक மயானபுர கிராமத்துக்கு போயிருக்கான். தூக்கத்துல இருந்து அதிர்ந்து போய் எழுந்த பிரபாகரன் பெருமூச்சு விட்டுறாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு நடந்த எல்லா சம்பவங்களும் கண்ணு முன்னாடி வந்து போய்கிட்டு இருக்கு. பெட்ல இருந்து எழுந்த பிரபாகரன் கபோர்ட் டிராவ்ல இருந்து ஒரு டைரி எடுக்கிறாரு. இந்த டைரி 10 வருஷத்துக்கு முன்னாடி பிரபாகரன் இன்ஸ்பெக்டராக இருக்கும்போது ஹேண்டில் பண்ண கேசஸோட பர்சனல் டைரி. அந்த டைரியை ஓப்பன் பண்ண அதில் மயானபுர கிராமம் கேசஸ் அப்படின்னு எழுதியிருக்கு. நாள் 25/2/2014. சரவணன், கனி. நான் அந்த ஊரில் சந்தித்த முதல் நபர்கள். கனி, விடு கனி, அல்லாத. இனி எவ்வளவு நேரம் இப்படியே அழுதுகிட்டே இருக்க போற? உங்களுக்கு என் வலி எப்படி புரியும்? உங்களுக்கு தான் மனசாட்சியே இல்லையே. ஏன் கனி இப்படி பேசுற? எங்களுக்கெல்லாம் உன் வலி புரியலன்னு நினைக்கிறியா? இல்ல எங்களுக்கெல்லாம் வலியே இல்லைன்னு நினைக்கிறியா? ஆமாங்க, உங்க யாருக்கும் என் வலி புரியல. புரிஞ்சிருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க மாட்டீங்கல்ல. எல்லாம் ஓ நல்லதுக்கு தான் கனி. எது எனக்கு நல்லது? ஏன் குழந்தைய கொண்டது எனக்கு நல்லதா? மனுஷங்களா நீங்க? கனி அழுதுகிட்டே அப்படி சரவணனை பார்த்து கேள்வி கேட்டதும் பதில் எதுவும் இல்லாம தயங்கி நின்ன சரவணன் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சான். சார், கனி மாசமா இருக்கான்னு தெரிஞ்சதும் எங்க வீட்டுக்கு வாரிசு வரப்போறான்ற சந்தோஷத்தை விட இங்க என் கனி என்னை விட்டு போயிடுவாளன்ற பயம்தான் சார் அதிகமா இருந்துச்சு. அதனாலதான் சார் எங்க அம்மா அவளுக்கே தெரியாம அவ சாப்பாட்டுல மருந்து கலந்து கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு வேற வழி தெரியல சார். சரவணனும் என்கிட்ட பேசிக்கிட்டே அழுக ஆரம்பிச்சிட்டான். சரவணன், அவங்க அம்மா, அப்புறம் கனி, அவங்க அழுகையிலேயே அவங்க வருத்தத்தையும் பயத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த கிராமத்து பொண்ணுங்க கருத்தரிச்சாலே இறந்து போயிடுவாங்கன்ற அவங்க நம்பிக்கையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்னன்றதை கண்டுபிடிச்சே ஆகணும்ன்ற வெறி அந்த நொடி எனக்குள்ள வந்து. அத்தியாயம் 6. சந்தோஷமா பேசி சிரிச்சு விளையாடிட்டு இருந்த ராஜா சுசிலாவோட முகத்துல பயம் தாண்டவம் ஆடிட்டு இருந்தது. ஏங்க, இந்த நேரத்துல யாரு கதவை தட்டுறா? தெரியலையே சுசி, நீ இரு, நான் என்னன்னு போய் பார்க்குறேன். ராஜா குழப்பத்தோட எழுந்து மெல்ல நடந்து போய் அந்த கதவை நெருங்குறான். கதவை திறந்த ராஜா அதிர்ச்சி அடைகிறான். அவன் முகத்துல புரியாத குழப்பம். யார் நீங்க? ஒரு 45 வயது பெண் தலையில தன் சேலை முந்தியால முக்காடிட்டு தலையை கீழே குனிந்தபடி நிக்கிறா. மா, அவ்வளவுதான். யார் நீங்க? இல்ல, புரியல. எனக்கு பசிக்குது. வீட்டுல ஒண்ணும் இல்ல, நீங்க கிளம்புங்க. ராஜா பயத்தோட அந்த கதவை பூட்ட போக அந்த பெண் கைய கதவுல வச்சு தடுத்து பசிக்குது. ராஜாவோட இதய துடிப்பு அதிகரிக்குது. ராஜா முதுகுல கை வச்சு கூப்பிட்ட சுசி. என்னாச்சு ராஜா? யாரு? அப்படி சுசி ராஜா கிட்ட கேட்க ராஜா அதிர்ந்து போய் நிக்க சுசி வெளியே நிக்கிற அந்த அம்மாவை எட்டி பாக்குறா. யாருமா நீங்க? என்ன வேணும்? எனக்கு பசிக்குது. மா, நான் தான் சொன்னேன்ல வீட்டுல எதுவும் இல்லைன்னு. நீங்க கிளம்புங்க. ராஜா. அந்த அம்மா ராஜா ஹால்ல போட்டு வச்சிருந்த சாப்பாடு தட்டை எட்டி பார்த்து ராஜாவை ஒரு முறை முறைக்க, உள்ள வாங்கம்மா. சுசி, என்ன ராஜா நீ இந்த நேரத்துல வீடு தேடி வந்து பசிக்குதுன்னு சாப்பாடு கேக்குறாங்க? அவங்கள போய் வெளியே போக சொல்ற? அதான் வீட்டுல சாப்பாடு இருக்குல்ல. மா, நீங்க உள்ள வாங்கம்மா.
அந்த அம்மா வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறாங்க. சுசிலா அவ வயிற்றுல இருக்கிற அந்த 7 மாத குழந்தைய தாங்கிக்கிட்டே நடந்து போய் அந்த அம்மாவுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்குறா. அந்த அம்மா ஒரு காலை குத்து வச்சு இன்னொரு காலை மடக்கியபடி அமர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே ராஜா தயக்கமான குரல்ல, உங்க பேர் என்ன? அந்த அம்மா எதுவும் பேசாம சாப்பிட்டுக்கிட்டே இருக்க ராஜா மறுபடியும், மா, உங்களை தான் கேட்குறேன், உங்க பேர் என்ன? ராஜா, வீடு, அவங்க தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்கல்ல. அந்த அம்மா தலையை கூட நிமிராம சாப்பிட்டுக்கிட்டே இருக்க, அப்புறம் நான் பாருங்கம்மா, சாப்பிட்டது இடத்த காலி பண்ணிருந்தோம், இங்கேயே டேரா போகணும்னு பார்க்காதீங்க. இங்க நான் இருக்க வேண்டிய நேரம் இன்னும் வரல. இதை கேட்டதும் ராஜாவும் சுசீலாவும் ஒன்னும் புரியாம ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்ச அந்த அம்மா தட்டுல கைய கழுவிட்டு சேலம் முந்தில கைய தொடச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு எழுந்திருக்க, பக்கத்துல இருந்த ராஜா சுசீலா 2 பேரும் எந்திக்கிறாங்க. எழுந்த அந்த அம்மா சுசீலாவை நெருங்க ராஜா பதட்டம் அடைகிறான். மா, என்ன பண்றீங்க? கிட்ட நெருங்கின அந்த அம்மா மண்டிக்கிட்டு சுசீலா வயித்துல கைய வச்சு, உனக்கு இது எத்தனாவது மாசம்? சுசீலா நடுக்கமான குரல்ல, 7வது மாசம். பத்திரமா பாத்துக்க. இந்த கிராமமே உன் குழந்தைய பொக்கிஷமா பாக்குது. ஆனா உண்மையான பொக்கிஷம் நீதான். என்னம்மா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ முதல்ல கிளம்பு, நாங்க பாத்துக்கிறோம். அப்படி அந்த அம்மா ஆக்ரோஷமா கத்த ராஜா சுசீலா 2 பேரும் 2 அடி பின்னாடி எடுத்து வைக்கிறாங்க. அந்த அம்மா எழுந்து மெல்ல நடந்து அந்த வீட்டை விட்டு வெளியேறாங்க. வெளியே போன அந்த அம்மா பின்னாடி திரும்பி ராஜா சுசீலா 2 பேரையும் பார்த்து, காலம் தாண்டி சாபம் தீர்க்க வந்தேனே, காலன் நந்தன் காலை சுத்துதடா மூடா. இவ்வாறு சொல்லிவிட்டு கதவை சாத்துகிறாள். சுசீலா வீட்டுக்கு வந்த அந்த மர்மமான பெண் யார்? அந்த அம்மா சொன்ன வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தம் என்ன? 10 வருஷத்துக்கு முன்னாடி பிரபாகரன் எடுத்த அந்த கேஸ் என்னாச்சு? இனி வரும் அத்தியாயங்களில் தொடரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம ஸ்டோரி டிராப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணுங்க.